இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான மட்டன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இன்னும் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் மல்லி, 3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 4 லவங்கம், 1 மராத்தி மொக்கு, 1 அன்னாசி பூ, 1 பிரிஞ்சி இலை. இது எல்லாத்தையும் நம்ம 2 நிமிஷம் போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பிரியாணி மசாலா ரெடி. இது இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, 4 லவங்கம், 1 அன்னாசி பூ, 1 ஏலக்காய், மெலிசா நறுக்கின வெங்காயம் 1, தேவையான அளவு உப்பு. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நாலு பச்சை மிளகாய், 1 கையளவு புதினா இலை, 1 கையளவு கொத்தமல்லி இலை, 1 தக்காளி. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி தூள், 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு 250 கிராம் மட்டன் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் கெட்டியான தயிர். இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 3லேருந்து 4 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாஸ்மதி ரைஸை கழுவிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், 250 கிராம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. 20 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மட்டனும் கொஞ்சம் தண்ணி வெளியிடும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. 4 விசில் வரட்டும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் உடையாத போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடுங்க. 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய ஈஸியான டேஸ்டியான சூப்பர்பான மட்டன் பிரியாணி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அன்பாக சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.